எங்கும் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலைப்பாடுகள். எங்கும் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலைப்பாடுகள். போமது எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்து போடும் தகப்பனே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கீங்க. அதற்காக கொடாக்கொடி சொந்த மட்டும் சொல்லிட மாட்டோம். அந்த தகப்பனே, நாங்கள் வந்திருக்கிறது நன்மைக்கு என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க எங்களுக்கு கிருபிக்கும்படியாக உங்களுக்கு அனுப்பப்படுகிறோம். அன்பின் தகப்பனே, நாங்கள் எந்த நோக்கத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக உங்களுக்கு அனுப்பப்படுகிறோம். அன்பின் தகப்பனே, ஒருவேளை நாங்கள் பல எதிர்பார்ப்புகளோடும் பல ஏக்கங்களோடும் பல தூரங்களோடு வந்தாலும் எதிரே நீர் என்னென்ன தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் நீங்க விடுதலாக்கி கொடுத்து இந்த வரையை நீர் எங்களோடு எங்களை வழிநடத்தும்படியாக, நீர் எங்களை தளப்படுத்தும்படியாக உங்களுக்கு அனுப்பப்படுகிறோம். அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் நீங்கள் உற்று பார்த்து வழிநடத்தும்படியாகவும், இந்த செய்தியாளரை நீர் மறைத்து வெளிப்படுத்தும்படியாகவும் உங்களுக்கு அனுப்பப்படுகிறோம். துதி கண்ண மகிமனாவுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள் நீக்கிறாவே. ஆமென். தேவநாமத்துக்கு மகிமனாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களும் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் நம்முடைய தெரிந்த திருச்சபையில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருவிருது, அதாவது இயேசுவின் நினைவு கூறுதல். இதுதான் இன்றைய தினத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நாம் இன்றைய தினத்துல ஒரு கொண்டாட்டமா இல்ல துக்கமா என்பது உங்களுக்கு கேள்வி கேட்கணும். இன்றைய தினத்தில் நம்ம கொண்டாடுறோமா இல்ல துக்கமா வந்திருக்கிறோமா? இன்றைய தினத்தை எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்? பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல அதான் வந்து நம்ம வாசித்த இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பாடத்தின் பிரகாரம் நம்ம பார்க்க போறோம். அதனால நம்மளுடைய வேதத்தின் பிரகாரம் நம்ம பார்க்க போறோம். நாளைக்குரிய வேத பாடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் பல பெயர்கள் அழைக்கப்படுகக்கூடிய பெரிய வேலன், புனித வேலன், அன்பின் வேலன், அதுக்கடுத்தது பாண்டிதாசே சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பெயர்களை கொண்டது இந்த வேலனாக இருக்கின்றது. திருச்சபைக்கு என்று தொன்று தொட்டு இந்த நாளை அனுசரித்து நம்ம அனைவரும் வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய தெரிந்த திருச்சபை மாத்திரமல்ல, அனைத்து திருச்சபைகளிலும் இன்றைய தினத்துல செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த பெரிய வேன், புனித வேன், இதை செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கப்படுகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து அநேக உண்மைகளையும் அதாவது அவருடைய வார்த்தையில உண்மை இருக்கும், அவருடைய செயல்கள்ல உண்மை இருக்கும். அதை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வழி இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இன்றைய தினத்தில் நமக்கு வழிகாட்டியாக அவர் திகையும்படியாக இன்றைய தினத்துல மிக முக்கியமாக ஒன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் திருவிருந்து. சாக்கிரமத்தை மணி கொடுத்ததற்காக அவர் அருளிக்கக்கூடிய இந்த நற்கருணை என்ற திருவிருந்தை நாம் அதை குறித்துதான் நம்ம இன்றைய தினத்துல தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள
செம்பொருளே அதுதான். திருவிருந்து இயேசுவை நினைவு கூறுதல், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செம்பொருள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மூன்று நான் உதாரணமாக தான் எடுத்திருக்கிறேன், 3 மாதம் தான் எடுத்திருக்கிறேன், சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம இந்த தினத்துல வாசித்த யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் நம்ம இந்த தினத்துல வாசித்தோம். அதுல பஸ்கா பண்டிகை குறித்து நமக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தின் மூலமாக எப்படி அனுசரித்தார்கள் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாராவது எடுத்தவங்க வாசிங்க. யாத்ராகமம் புஸ்தகம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த வசனம் அப்படியே வாசிங்களா? அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். நன்றி. நம்ம பார்க்கிறது என்னவென்றால், இந்நாளைக்குரிய அப்பத்தை நம்மளுடைய கடவுள் அன்றைக்கே சொல்லியிருக்கார். பழைய ஏற்பாடு காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா என்ற நினைவு கூறுதல் நமக்கு இருக்கிறது. இந்த பண்டிகையை நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும்போது அவர்களுக்காக உண்டு பண்ணின ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையானது அவர்களுக்காக உண்டு பண்ணின ஒரு பண்டிகை. இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அவர்கள் அடிமைத்தனமா இருக்கும்போது தேவன் அவர்களுக்கு உண்டாக்கின ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகை. இந்த பண்டிகை வரும்போது நம்ம இந்த நேரத்தில் வாசித்த அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது அவர்கள் அடிமையா இருக்கிறதை கண்டு அவர்களை மீட்டெடுக்கும் பொருட்டாக இந்த பஸ்கா பண்டிகையை உண்டு பண்ணுகிறார். அதாவது அடிமை வாழ்வின் கடைசி உணவாக இன்றைய தினத்துல அவங்களுக்கு கொடுக்கிறார். அது கடைசி உணவாகவும் அடிமை தினத்திலிருந்து, அதே போல விடுதலை வாழ்வின் அதாவது விடுதலை பயணத்தின் மூலமாக இந்த தினத்துல முதல் பஸ்கா பண்டிகையும் அவர்களுக்கு அனுசரிக்கப்படுகிறது. அதாவது கடைசி அடிமை தினத்திலிருந்து கடைசி, விடுதலை பயணத்திலிருந்து முதல். அதுதான் இன்றைய தினத்தை பெரிய வேலை புனித வேலைன்னு சொல்லி இன்றைய தினத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அடிமை வாழ்வின் கடைசி உணவு மட்டுமல்ல, விடுதலை வாழ்வின் முதல் உணவாகவும் அமைந்தது. அவருடைய கையில ஒரு கோலை கொடுத்து அந்த கோலை பிடித்துக் கொண்டு இடுப்புல கச்சை கட்டி கொண்டு காலில் மிதியடி அணிந்து கொண்டுதான் இந்த பாஸ்கா பண்டிகையை அவர்கள் அருந்துவார்களாம். நாம் எல்லாரும் மெல்ல மெல்ல அதை, இந்த பாஸ்கா பண்டிகையானது நம்ம மெல்ல மெல்ல அதை ஒரு அர்த்தமற்றதாகவும் ஒரு சடங்காகவும் நம்ம ஒரு சில திருச்சபைகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய திருச்சபைகள் அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்மளுடைய திருச்சபை அப்படி கிடையாது. ஒரு சில திருச்சபைகள் அதை பாரம்பரியமாக கொண்டு சென்று இன்றைக்கும் ஒரு சில திருச்சபைகள் இருக்கிறது. மாவு புளிப்பேறும் வரை காத்திருக்கவோ அல்லது கீழே கசப்பு தனியும் வரை பொறுத்திருக்கவோ முடியாது. ஏனெனில் அது ஆண்டவருடைய பாஸ்கா பண்டிகை, ஆண்டவரின் விடுதலை பயணம். இயேசு தாம் கொண்டாடிய கடைசி பஸ்கா பண்டிகையாக இது இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்துல அது புதிய ஏற்பாடு காலத்துக்கு வரேன். இயேசு எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும், 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள் பாஸ்கா பண்டிகையை ஆண்டவர் நேர்த்தியா செய்திருக்கிறாரு. 4ஆவது ஆண்டில் தான் கடவுள் ஒரு மேல் வீட்டை தெரிந்து கொண்டு அந்த மேல் வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கடவுள் விவரிக்கின்றார். அன்றைய தினத்துல இயேசு தாம் கொண்டாடிய கடைசி பாஸ்கா திருநாளில தன்னையே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாகவும் மெய்ப்பெரிய ஆட்டுக்குட்டியாக மாறுகிறார். உணவளிப்பவரே உணவாகவும் மாறுகிறார். விருந்தளிப்பவரை விருந்தாகவும் மாறுகிறார். இதனை நினைவு கூறுதலின் பண்டிகையாக
தலைமுறை தோறுமாக நம்ம அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய நற்கருணையில இயேசு சரீரமும் ரத்தமும் நினைவு கூறும்படியாக பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் போல புதிய ஏற்பாட்டில் மனிதத்திற்காகிய புதிய பஸ்காவை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாசித்த திருமறை பாடல் பிரகாரம் ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய ரத்தத்தை எங்க தெளிப்பாங்களா? வாசல்ல. இன்றைக்கு நம்ம பண்றோமா? ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிறிஸ்துவர் கிடையாது, வேற ஒருத்தருக்கு பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது பழைய ஏற்பாட்டு காலத்துல அது எல்லாமே உடைச்சுதான் இருக்காரு கடவுள். இயேசு கிறிஸ்து எல்லாமே உடைச்சு என்ன பண்ணிட்டாரு? தன்னை அர்ப்பணித்து அந்த இடத்துல ஒரு விடுதலை, ஒரு அடிமையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல விடுதலை ஆக்கி கொடுத்தாரு. இது என்ன பழைய ஏற்பாடு காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தலைச்சன் குழந்தையை எகிப்து தேசத்துல இருக்கக்கூடியவர்களை என்ன செய்வாங்களாம்? வெட்டுவாங்களாம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன செய்வாங்க? தேவதூதர்கள் செல்வாங்களாம். அந்த இடத்துல அந்த ரத்தத்தை பூசும் போது தேவதூதர்கள் அந்த இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வாங்களாம். இதுதான் நம்முடைய பழைய ஏற்பாடு காலத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒன்று பழைய பஸ்கா நினைவு கூறுதலை நம்ம பார்த்துருக்கோம். இரண்டாவதாக திருச்சபை உறவுகளை நினைவு கூறுதல். நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் நம்ம பார்த்தோம். 11ஆம் அதிகாரம் 23 34 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அதுல 1 கொரிந்தியர் 11, 20, 22 மாத்திரம் வாசிக்கலாம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுதல் அல்லவே. அதாவது கொரிந்து சபையில கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க வருகின்ற திருச்சபையார் அனைவருமே என்ன செய்வாங்கன்னா அங்கிருந்து கொண்டு வரும்போது உணவை கொண்டு வருவாங்க. வீட்டிலிருந்து வரும்போது அவர்கள் வந்த உடனே முதலாவதாக அவருடைய உணவுகளை சாப்பிடுவார்களாம். இந்த கொரிந்தியர் பட்டத்தில் அப்படிதான் சொல்லிருக்கு. சாப்பிடும்போது இதுல பணக்காரர்கள் சாப்பிடும்போது ஏழைகள் என்ன செய்வாங்க? பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால பவுல் என்ன சொல்றாரு? இல்ல, இதை மாத்தணும். இது பணக்காரர்களுக்காக அல்ல, செல்வந்தருக்காக அல்ல, இந்த மந்தியானது அனைவருக்கும் சமம் என்று சொல்லி அந்த இடத்துல பவுலாகிய அப்போஸ்தலர் அவர் அந்த இடத்துல எல்லாத்தையும் உடைத்து அங்க நற்கருணையை கொண்டு வருகிறார். அவர் நற்கருணையை கொண்டு வரும்போது அந்த திருச்சபையில சாவி மனப்பான்மை இருக்கக்கூடியவர்களை சமமாக்க, செல்வந்தர்களை சமமாக்க கொண்டு வரக்கூடிய அந்த கொரிந்து பட்டணத்துல கொரிந்தியார் திருச்சபையில காணப்படுகிறது. அப்பமும் திராட்சை ரசமும் ஒரே அப்பமாக இருக்கக்கூடிய காணப்படுகிறது. அதாவது தனித்தனியாக திராட்சை ரசம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் கொடுக்கப்படும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைய தினத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறிவதற்கு முன்பதாகவே இந்த பாஸ்கா பண்டிகையில அவர் தன்னம் தெளிவாக கூறியிருக்கின்றார். என்ன கூறியிருக்கின்றார்னா, நெருக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அல்லது மேல் ஜாதியினரும் கீழ் ஜாதியினரும் ஒரே சமமா தான் நம்ம பார்க்கணும், யாருக்கும் யாரும் நிகர் அல்ல என்பதுதான் இந்த குறிந்திருக்கிற நிருபத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல நம்முடைய மூன்றாவதாக பாவத்தை நினைவு கூறுதல் அல்லது திருப்பணியை நினைவு கூறுதல். மத்திய எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம். மனக்கவலையோடு என்னோடு இருப்பவனே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல வாசித்த நம்முடைய நற்செய்தி பாடத்துல நம்ம நிறைய இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அதுல அருளின் காலம், இரக்கத்தின் காலம், அன்பின் காலம் என்று சொல்லி விவராக பிரித்து ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து பார்க்கின்றோம்.
அதுல தபசு காலம் என்று ஒன்று இருக்கிறது. தபசு காலம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தபசு காலத்துல 40 நாள் நம்ம ஆண்டவருக்காக அவர் எப்படி அர்ப்பணித்தாரோ, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாக எப்படி அர்ப்பணித்தாரோ, அவராக நம்மளையும் அதுல ஒன்றிணைக்க வேண்டும் என்றுதான் கடவுள் நினைத்திருக்கின்றார். அதனாலதான் 40 நாட்கள் நம்முடைய தபசு காலமாக சென்றது. இதுல பார்க்கும்போது சாம்பல் புதன் அன்று மனம் திருந்துங்கள் என்ற நற்செய்தியோடு தொடக்கம் செய்கின்றது. மனம் திருந்துங்கள் என்று சொல்லக்கூடிய நற்செய்தியோடு அந்த தினத்தில் நம்ம ஏறெடுக்கின்றோம். அன்றைய தினத்திலிருந்து ஓஸ்டர் நாயகம் நம்ம பாடுவோம். குருத்துவ நாயர் என்றுதான் அன்றைக்கு வரைக்கும் அந்த மன திருந்துகள் குறித்து நம்ம பார்த்து கொண்டிருந்திருப்போம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய நற்செய்தி, அதாவது இந்த ஒரு வார காலங்கள், கடந்த திங்கட்கிழமையிலிருந்து வருகின்ற காலங்கள் முழுவதும் என்னவாக அனுசரிக்கப்படுகிறது? பரிசுத்த வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த வாரத்துல இந்த பாஸ்கா பண்டிகை விழா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்துல நம்முடைய நற்செய்தியாளர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசித்தோம். இதன் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது கடவுள் தெள்ள தெளிவாக நிறைய சொல்லியிருக்கின்றார். ஒரு முறை வாசிக்கலாம். அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னார் இடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தப்படுகிறார்கள். நீங்கள் நகரத்திலே இன்னார் இடத்திற்கு போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இந்த பஸ்கா பண்டிகையானது சீசர்கள் மத்தியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவர் அந்த பஸ்கா பண்டிகை நமக்கு என்ன சொல்லக்கூடிய வார்த்தை என்றால், அவர் சீசருடைய கால்களை கழுவுகின்றார். இந்த தினத்தில் வாசித்த வேத பாடத்திற்காக அவர் சொல்றார், சீசருடைய கால்களை அவர் கழுவுகின்றார். அது மாத்திரமல்ல, சீசர்களுக்கு தேவையான அனைத்து புத்திமதிகளையும் என்ற தினத்தில் அவர் எடுத்து உரைக்கின்றார், அருள் உரைக்கின்றார். அதுல முதலாவதாக அவர் என்ன சொன்னாரு? அவருடைய நீங்கள் ஆண்டவர் என்றும் போதகரும் என்று சொல்லுகிறீங்க, நீங்க சொல்லுது அப்படிதான், ஆனால் நான் கீழ்ப்படிவது போல நீங்களும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இதுதான் அவருடைய வார்த்தையில நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது. எவன் ஒருவன் பிரிவினா இருக்க வேண்டும் என்றால், அதாவது போஸ்டிங், பெரிய போஸ்டிங் வர வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணுமா? முதல்ல கீழ்ப்படியணும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. கடவுள் நமக்காக வேர்வையாக சிந்தி அவருடைய ரத்தத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14:14. அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய வீட்டினுடைய கதவுகளை தட்டுகின்றார். எதற்காக தட்டுகின்றார் என்றால், உங்கள் வீட்டில போஜனம் பண்ண வேண்டும், இந்த பஸ்கா பண்டிகையை உங்களோடு நான் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டின் கதவுகளை தட்டுகின்றார். எந்த வீட்டில் கதவு திறந்திருக்கிறார்களோ அந்த வீட்டில தான் கடவுள் பஸ்காவை அனுசரிக்கின்றார். ஆனால் அனுசரிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் கூடியிருக்கக்கூடிய 12 சீசர்களோடு கூட அவர் பந்தியிருந்து அவர்களுக்கு இவர் என்ன செய்யறாரு? கச்சை கட்டி கொண்டு, கச்சை என்ன தெரியுங்களா? துணி அனைத்து சீலைகளையும் கழட்டி விட்டு கச்சை, டவல் சொல்லுவோம், இதுல கச்சை கட்டி கொண்டு ஒவ்வொருத்தருடைய கால்களை சுத்தம் செய்யறாரு. சுத்தம் செய்வது மாத்திரம் அல்ல, அவருடைய
வேதத்துல வாசிக்கிறேன். லூக்கா இதுல சுவிசேஷம் 22:11-22 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம். லூக்கா இதுல சுவிசேஷம் 22. அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மேல் வீட்டில கடவுள் வந்திருக்கின்றார். அவர் பாடுகளில நம்மளுடைய பாடுகள் எங்கே என்று நம்ம கேள்வி கேட்கும் போது நமக்கு ஜீரோதான். ஏன்னா அவர்களுடைய பாடுகள் இந்த 40 நாட்கள் பெரியதாக இருந்தது. இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த 3 நாட்கள் மாத்திரமே கடவுள் தேர்ந்தெடுத்து இந்த வேலை பெரிய வேலையில அவர் சந்தோஷமான நாட்கள்ல ஆனாலும் அவர் துக்கம் அடைந்தார் என்று நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். அவருடைய வேர்வை சிந்தி கெத்செமனே தோட்டத்தில் அவர் செபிக்கும் போது அவருடைய வேர்வை ரத்தமாக சிந்தப்படுகிறது. ரத்தமாக சிந்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட இருந்த சீடர்கள் அனைவரும் தூங்குகிறதை அவர் கண்டு அங்கேயும் போயிட்டு அவர்களை எழுப்புகிறார். 1 மணி நேரமாவது நீங்க வைத்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர்களை எழுப்புகிறார். ஆனாலும் அவர்கள் அசட்டியாக நெத்திரியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் அவர் ரொம்ப சத்தமா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாக உம்மால் கூடும் என்றால் செய்யும் சொல்லிட்டு ஒன்னும் சத்தமாக செபிக்கிறது நம்மளுடைய வேதத்தை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வீட்டில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம்முடைய கதவுகளை தட்டும் போது நம்ம திறக்கிறோமா இல்லையா என்பது ஒன்று. இரண்டாவதாக அவருடைய சீடர்களுக்கு கால்களை கழுவி எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து வைக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், ஒரு கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது உற்றார் உறவினர்கள் மத்தியில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் நல்ல தெளிவாக நமக்கு எடுத்து வைத்து போயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைய தினத்துல, அதாவது இப்போது நடக்கக்கூடிய கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி, வெளியில போயிட்டு வந்தா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது என்ன செய்வாங்க, கால்களை கழுவிட்டுதான் உள்ள வருவாங்க. இது இந்த தினத்துல ஒரு சில ஏரியாக்கள் மாத்திரம் எல்லாம் நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இது கடவுளுக்கு உகந்ததா என்றால் உகந்ததுதான். ஏனென்றால் முதலாக பஸ்கா பண்டிகை பழைய பண்டிகை காலத்துல பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டி அடித்து தெளித்தாங்க. அதை ஆண்டவர் சிலுவையில் மறித்து என்ன பண்ணாரு, விடுதலையாக்கி கொடுத்தாரு. இந்த பஸ்கா பண்டிகையில நம்மளுடைய சிந்தனைகள் அல்லது நம்முடைய வேலைகள், நம்முடைய பெற்றோர்களுக்கும் சரி அல்லது நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சரி அல்லது கணவன் மனைவிக்கும் சரி, நாம் எவ்வாறாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கடவுள் நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றார்.
அதே போல கடவுள் யோவான் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். அப்போ கடவுள் என்று நம்ம சொல்லிட்டோம், போதகர் என்றும் சொல்லிட்டோம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம். இதுக்கு மேல நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன வேணும்? உணவு, உடை, உறக்கம், நல்ல ஒரு இடம். இது அனைத்தும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நாங்க கடந்த தினத்துல மிஷனரிகள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது இந்த ஜவாதி மலை குறித்தும் தேவர் மலை குறித்தும் கொல்லிமலை குறித்தும் நாங்க பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது சில மிஷனரிகள் வந்திருந்தாங்க. அந்த மிஷனரிகள் சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அர்ப்பணித்த மக்கள். ஆனா இப்போ காலகட்டங்கள்ல, இப்போ சமீபமா ஒரு 3-4 ஆண்டுகளாக நம்முடைய மக்கள் நம்மளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல பிள்ளைங்க தங்கி படிக்கிறாங்க. நான் சொல்றது வந்து மலைவாய் மக்கள். மலைவாய் மக்களை எல்லாருக்கும் தெரியல யாருன்னு. அந்த மலைவாய் மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. கல்வி அறிவு வந்த உடனே பழைய இடத்துக்கே போயிடுறாங்க. பழைய இடம் என்ன இது? ஏதாவது சொல்றீங்க? அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே சென்று தங்களுடைய பழைய பாரம்பரியத்தின் பிரகாரம் வழிபடுவது முதற்கொண்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதோடு அவர் நிறுத்திவிட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா படிச்சுட்டு அவங்க நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக அந்த ஏரியாவை ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மிஷனரிகள் கஷ்டப்பட்டு தான் அவங்களை வந்து கொண்டு வராங்க, படிக்க வைக்கிறாங்க. ஆனா படித்து முடித்த பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு வேலை கிடைத்த பிறகு ஒரு குரூப் அவர்களை அட்டாக் செய்து, நீங்க இங்க கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்க, நான் சொல்றது தமிழ்நாட்டுல, வட மாநிலத்துல அல்ல, நான் சொல்றது தமிழ்நாட்டுல, நீங்க கவர்மெண்ட் வேலை செய்றீங்க, நீங்க அரசு ஊழியரா இருக்க வேண்டும் என்றால் பழையபடி உங்களுடைய பாரம்பரியத்திற்கு செல்ல வேண்டும், கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடாது. அதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவ மிஷனரிகளை பார்த்தாலே ஓடுறாங்க, பேசுறது கிடையாது. இன்றைக்கு நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு கடவுள் நமக்கு கிருபையா இறங்கி இருக்கிறாரு. இந்த சின்ன இடத்துல நம்ம கொடுத்து நம்ம செபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மலை, அதாவது பஸ் கிடையாது. அவர்கள் போக வேண்டும் என்றால் 2 வீலர் மட்டும்தான், அல்லது டிராக்டர். டிராக்டர் கூட போனா இப்படிதான் போவான், பைக் போனாலும் இப்படிதான் போவான், பயத்தோடு தான் போவாங்க எல்லாருமே. அந்த இடத்துல பல மிஷனரிகள் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன சாட்சி தான் இதை நான் சொல்றது. கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொண்டு படிக்கிறாங்க, படித்து முடித்துக் கொண்டு அரசு வேலை கிடைக்கிறது. அரசு வேலை கிடைத்த பிறகு அவர்கள் பழைய பாரம்பரியத்திற்கு சென்று கிறிஸ்துவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலைமை இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்காக நம்முடைய செபங்கள்ல ஏறெடுக்கணும். ஏனென்றால் இந்த பஸ்கா பண்டிகை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், 3 நாள் பண்டிகையில. அதுல இந்த 3 நாள்ல நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த 3 நாளும் விசேஷமான ஒரு நாள் தான். அதுல முதலாவதாக இன்றைய தினத்துல மகிழ்ச்சியின் காலமாக நம்ம அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை தினத்துல மீட்பின் காலமாக அனுசரிக்க வேண்டும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தினத்துல வெற்றியின் காலமாக நம்ம அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கின்றார்கள். இன்றைய தினத்துல மகிழ்ச்சியின் காலமாக இன்றைய தினத்துல பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். புளிப்பில்லாத மாவு எப்படி இருந்தது, அந்த மாவு நமக்கு வேண்டாம், கடவுள் நம்ம ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தாரு, மீட்புக்குள் கொண்டு வந்தாரு. எங்கெங்க கஷ்டங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியை கொண்டு வந்தாரு. இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மிஷனரிகள் அங்க படக்கூடிய துயரங்கள் அதிகம்.
நான் சொல்றேன் வட மாநிலத்துல கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் துயரத்தோடும் கஷ்டத்தோடும் தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்மணி மிஸ்டேக் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து கொல்லிமலையில இருக்கிற நாங்க ஒரு அந்த ஏரியாவுக்கு வந்து அவர் தான் தலைமையை ஏற்று நடத்துவாராம். அவர் வந்து ஒரு இந்து. அவரை நாங்க அணுகி இங்க நாங்க சுவிசேஷத்தை சொல்ல போறோம்னு சொல்லிட்டு அங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர் வந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இங்க நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி விட்டு போயிட்டாராம். இவங்களும் சுவிசேஷத்தை சொல்லாம இவங்க இடத்திற்கு வந்துட்டாங்க. மொபைல் போன் டவர் கிடைக்க வேண்டும் என்றால் கூட 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் வரணுமா. இவங்க தள்ளி வந்துட்டு இருக்காங்க. வந்த பிறகு திடீரென்று அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக், அதாவது கை கால் வீழ்ந்து விட்டது. கை கால் வீழ்ந்த உடனே அவங்க இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. அப்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா இறங்கி வந்து மிஸ்டரி கிட்ட சொல்றாங்க. அவருடைய கணவரும் ஒரு மிஸ்டரி தான். அவர் கணவரோட சொல்லும்போது கணவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய மனைவி ஹாஸ்டல்ல நிக்க வச்சுட்டு இவர் போயிட்டாரு. இவர் போயிட்டு அங்கிருந்து பார்த்துட்டு செவல் செய்தாலும் பிரச்சனை, புரியுதா உங்களுக்கு, ஜபம் பண்ணாலும் பிரச்சனை. ஆனாலும் இவங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இவர் வந்து கூட்டு போயிட்டாங்க. இவர் போயிட்டு பார்த்தாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி சொல்லிட்டு மொபைல் தொடர்பு கொள்றாரு தன்னுடைய மனைவி. ஏன்னா மனைவி சாப்பிட்டு சொன்னீங்களா, தொடர்பு கொள்றாரு. தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில தவறு கிடைச்சி ரிங் ஆயிடுச்சு. அவங்க எடுத்துக்கிறாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமான்னு சொன்னாலும் அதுவும் கட் ஆயிடுச்சா. அதுவும் கட் ஆன சரி அந்த விஷயம் என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய ஸ்கிட்டெல்லாம் எடுத்துருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்கல்ல வந்து ஒரு ஆள் ஸ்கிட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணும்போது பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்களா, பல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு, நாங்க இவருக்காக நாங்க செவம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, இவர் எங்களுக்கு வேணும். ஒருவேளை இவர் மரித்து போனால் நாங்கள் என்ன செய்வதுன்றது எங்களுக்கு தெரியல, நீங்க இவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க ஒரு வகையில பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜெபம் பண்றாங்க. ஏன் என்றால் மரித்தாலும் பிரச்சனை, உயிரோடு வந்தா பிரச்சனை கிடையாது. என்ன செய்து இவங்களுக்குள்ள ஒரு போராட்டத்தோடு போராடி இருவரும் சேர்ந்து அவர் மேல கைகளை வைத்து செபித்தார்களாம். செபித்து விட்டு அவருக்கு காசு போட்டுட்டு திரும்பியும் ஒரு இன்ஜெக்ஷன் ஏதோ சொன்னாங்க. அவங்க அந்த இன்ஜெக்ஷன் தெரியல, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து திரும்பி பல்ஸ் பார்க்கும்போது நார்மலா வந்துச்சு. தேவன் பெரிய அற்புதம் செய்திருக்கிறாங்க. நார்மலா வந்த உடனே இன்றைக்கு அவர் தான் அந்த ஊர்ல மிஷனரியா பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபையோடு இணைந்து என்ன மனுஷன் அவர் ஒரு மிஷனரியாக இன்று ஒவ்வொரே ஒரு மிஷனரியாக திகைத்து கொண்டிருக்கிறார். வெளியில வரமாட்டாராம், வயசானவர். அங்க இருக்கக்கூடிய மக்களை அவர் தேர்ந்தெடுத்து. இது எதுக்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், வெற்றி நமக்கு கிடைத்தால் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை அந்த மக்கள் புரிதல் இருக்கின்றது. விசுவாசம் அவர்களுக்கு கிடையாது. நம்ம தான் அந்த விசுவாசத்தை புகழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைய தினத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடிய இந்த இடத்துல நமக்கு கடவுள் கட்டளை எடுத்திருக்கிறார். நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பிறரோடு பேச வேண்டும், கிறிஸ்துவர்கள் என்றால் என்ன என்பதை நம்ம உணர்ந்து மற்றவரோடு செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் தாம் எல்லாவற்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்திக் கொண்டிருக்கோம் அப்படின்ற கப்பனே, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின் பிரகாரம் இந்த பஸ்கா பண்டிகை இந்த பெரிய புனித வேளையில் நாங்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இதை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, அன்பின் தகப்பனே, நீர் சீடர்கள் மத்தியில பேசின வார்த்தைகளும் சீடர்கள் மத்தியில் நீங்க செய்த செய்கைகள் மத்தியிலும் நாங்கள் அவராகவே செய்யப்படவும், அவராகவே உங்களுடைய அருளுரைகளை எடுத்து உரைக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தரும்படியாகவும் கருத்து படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினர் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகத்துல எவ்வாறாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நீங்க எங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரல்ல, உங்களுடைய தூய கிருபை நிமித்தமாக எங்களை கனப்படுத்தும்படியாகவும் உங்களுடைய கருத்து படிக்கிறோம். துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுவோம். நன்றி பிதாவே. ஆமென்.